ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு விவசாயியா இல்லை வீட்டில் யாராவது கூட்டுறவு பேங்க்கில் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காரு. 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கியிருந்தா எவ்வளோ கடன் தள்ளுபடி, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ தள்ளுபடி கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் முழு தள்ளுபடி கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பாதி தள்ளுபடி கிடைக்கும், எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக விவசாயிகளுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர், மழையின்மைன்ட்டு பல கஷ்டங்கள் வரும். அதனால வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவிப்பாங்க. இதுக்காக தான் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும்ட்டு பல விவசாய சங்கம்லாம் தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. நேற்று கூட கூட்டுறவு அமைச்சர் இதை பற்றி பேசியிருந்தாரு. இப்போ அதை ஃபாலோ பண்ணி முதலமைச்சர் விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா நேரடியாக அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த தள்ளுபடி திட்டத்தில் ஒரு முக்கியமான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட விதிமுறையும் இருக்குது. அதாவது ஒரு மாநில அரசு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுதுன்னா அந்த முழு தொகையும் 45 to 60 நாட்களுக்குள்ள அரசாங்கம் கூட்டுறவு வங்கிகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடணும். இந்த ரூல்ஸ் படி தமிழ்நாட்டில் May 1, 2025 முதல் February 28, 2026 வரைக்கும் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் அரசு பார்த்துட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சரி, யாருக்கு எவ்வளோ தள்ளுபடின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். விவசாயிகள் அவங்க வச்சிருக்க நிலத்தை பொறுத்து குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் பிரிப்பாங்க. 50,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா குறு விவசாயிகளுக்கு 100% முழு கடனும் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 50,001 60,000 வரைக்கும் குறு விவசாயிகளுக்கு 40,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 60,001 70,000 வரைக்கும் குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 15,000 ரூபாயும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 70,001 80,000 வரைக்கும் குறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 80,001 1 லட்சம் வரைக்கும், அதாவது 80,001 90,000 மற்றும் 90,001 1 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பிரிச்சிருக்காங்க. குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருந்தா குறு மற்றும் சிறு விவசாயிகள் 2 பேருக்குமே தலா 5,000 தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது போக கூட்டுறவு வங்கிகள் மூலமா பயிர்க்கடன் வாங்கிய இதர பெரு விவசாயிகளுக்கும் தலா 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான தள்ளுபடி திட்டத்தினால தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயன்பெற போறாங்க தெரியுமா? சுமார் 14,22,555 விவசாயிகள் இதனால நேரடியாக பயனடைய போறாங்க. இந்த விவசாயிகளுடைய கடனை அடைக்க தமிழ்நாடு அரசுக்கு 2,044 கோடி 46 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவாகும் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த மாபெரும் நிதியை ஒதுக்கியிருக்காரு. ஸோ மக்களே, குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் முழு கடனையும் அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்ட இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி உங்கள் ஊரில் இருக்க விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நம்பர் அண்ட் பீஸ்.